நான் நெறைய விதமான நூடுல்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்க இந்த தேச்சா நூடுல்ஸையும் சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் சும்மா அட்டகாசமா இருந்தது. இத தான் நான் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணேன். எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நூடுல்ஸ இன்ஸ்ட்ரக்ஷன் படி பாயில் பண்ணிக்கோங்க. நான் வீட் நூடுல்ஸ் எடுத்திருந்தேன். பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு 10லேருந்து 12 பூண்டு பல்ல சேர்த்து வதக்குங்க. வேர்க்கடலைய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து குடுத்துருங்க. டீஸ்பூன் சீரகம், ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆறுனதும் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பேன்ல எண்ணெய் ஊத்திக்கோங்க. கொஞ்சமா பூண்ட பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு எந்தெந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே சேர்த்துக்கோங்க. நான் மஷ்ரூம், கேரட், குடமிளகாய் சேர்த்துக்கிட்டேன். உப்பையும் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேம்லயே டாஸ் பண்ணுங்க. வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச நூடுல்ஸ், சோயா சாஸ், வினிகரையும் சேர்த்து நல்லா கலந்து குடுத்துருங்க. நூடுல்ஸ் அந்த மசாலால ஒண்ணு சேர்ந்து கோட் ஆகணுங்க. கடைசியா கை நெறைய ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இல்லன்னா கொத்தமல்லிய சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. அல்டிமேட்டா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க.